Hi, hello friends. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா keypad apps. அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். எல்லாரும் keypadல என்னென்னலாம் பண்ணுவாங்கன்னு கேட்டா டெக்ஸ்டோட fonts மாத்துவாங்க plus background change பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற keypad appsல உங்களால கேம்ஸ் விளையாட முடியும், கிரிக்கெட் லைவ் ஸ்கோர்ஸ்லாம் பார்க்க முடியும். அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Friends, first நம்ம பார்க்க போற ஆப் பாத்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரிங் கீபோர்ட். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அது ஓபன் பண்ணதுக்கு அடுத்து அதோட கீபோர்ட் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் फ्रेंड्स இருக்கும். ஸ்டார்ட் யூசிங் வித் எக்ஸ்ப்ளோரிங் கீபோர்ட். உங்க மொபைல்ல ஆல்ரெடி ஒரு கீபேட் இருக்கும்ல, அந்த கீபேடை மாத்துறதுக்கு இது கேக்கும். சூஸ் கீபேட் கொடுத்துக்கோங்க. அது கொடுத்ததுக்கு அடுத்து வெல்கம் டு எக்ஸ்ப்ளோரிங் காட்டும். மேலே உள்ள 3 டேஷ் ஐகான் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுல தீம்ஸ் கொடுத்துருவாங்க. தீம்ஸ் கிளிக் பண்ணி இதுல நிறைய தீம்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த தீம்ஸ் வேணுமோ அதை கிளிக் பண்ணி அப்ளை கொடுத்துக்கோங்க. அவ்வளவுதான் फ्रेंड्स. இது நமக்கு அப்ளை ஆனதுக்கு அடுத்து இதை விட்டு வெளில லாங்குவேஜ் கிளிக் பண்ணால் இதில் இவ்வளோ லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த லாங்குவேஜ் வேணுமோ அதை ஒரு வாட்டி கிளிக் பண்ணாவே அந்த லாங்குவேஜ் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். அப்படி அந்த லாங்குவேஜ் தேவையில்லாட்டி அன்இன்ஸ்டால் கொடுத்தா அது அன்இன்ஸ்டால் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கடுத்து கஸ்டமைசேஷன். இதில் நிறைய ஃபாண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் எந்த ஃபாண்ட்ஸ் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலிஸ்க்கு நீங்கள் அனுப்பிக்கலாம். இப்போ முக்கியமானது இதில் கிரிக்கெட் லைவ் ஸ்கோர்ஸ் பார்க்க முடியும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கிரிக்கெட் லோகோ கொடுத்துருக்காங்களா, அந்த கிரிக்கெட் லோகோ ஒரு வாட்டி கிளிக் பண்ணாவே உங்களுக்கு கூகுள்லாம் போய் நீங்கள் செக் பண்ணாமல் உங்களுக்கு டேரெக்டாக இந்த ஸ்கோர்ஸ் எவ்வளோ அதெல்லாம் உங்களுக்கு காட்டும். உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸாக வேணுமா அந்த சைடில் உள்ள ஆரோ பார் கைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் உங்களுக்கு டீட்டெயிலாக எல்லாமே காட்டிடும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் இந்த ஆப். இந்த ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிற செகண்ட் ஆப்பில் உங்களால் கேம்ஸ் விளையாட முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன ஆப்னு கேட்டிங்கன்னா ஜிஞ்சர் கீபோர்ட்ஸ். அது இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் இதிலலாம் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாம். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கூகுள் ஓப்பன் பண்ணி இதில் சர்ச் பாரில் போய்ட்டு இதில் நீங்கள் மாற்றிக்கணும் ஜிஞ்சர் கீபோர்ட்னு. மாற்றினதுக்கு அடுத்து அதோட இன்டர்ஃபேஸ் கீபோர்டுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் உங்களால் ஃபாண்ட்ஸ்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது. இதே ஃபாண்ட்ஸ் தான் தீம்ஸும். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் நீங்கள் கேம் விளையாடணும்னா அதில் கேம் லோகோ மேலே சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அந்த கேம் சிம்பிளை தொட்டாட்டி உங்களுக்கு கேம்ஸ் 6 டிஃப்ரெண்ட் கேம்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. அந்த 6 டிஃப்ரெண்ட் கேம்ஸில் உங்களால் எந்த கேம்ஸ் விளையாட முடியும். எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள். இந்த கேம் நம்மளால் நீங்கள் யாருக்காக மெசேஜ் டைப் பண்ணிட்டு உங்களால் வெயிட் பண்ண முடியாத டயத்தில் வெளியில் விளையாடாமல் இதிலே டேரெக்டாக நீங்கள் விளையாண்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கடுத்து இதில் 6 கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இன்னொரு இதில் அடிஷ்னல் ப்ளஸ் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கூகுள்லேருந்தே வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணலாம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ அவ்வாரியும் டைப் பண்ணியிருக்கேன். இதை இந்த ஸ்பேஸ் பாரை ஃபஸ்ட்டு கொண்டு வந்துட்டு இதில் வாட்ஸ்அப் லோகோ கிளிக் பண்ணி சென்டுன்னு கொடுத்தீங்கன்னா இது வாட்ஸ்அப்பில் யாருக்கு நீங்கள் சென்ட் பண்ணணுமோ அவங்களுக்கு சென்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வாட்ஸ்அப்பு இதெல்லாம் எப்படி ஆட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்மளுக்கு இந்த கூகுள் ஆட் பண்ணலாம். அந்த பக்கத்தில் உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணவே இந்த கூகுள் ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஸ்பீடாக இந்த ஆப்புக்குள்ளே வரது இதில் ஃபோனு இதெல்லாம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ டயலரில் போய் சர்ச் பாரில் கிளிக் பண்ணி இதை நீங்கள் கூட செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இங்கேருந்து கூகுள் பண்ணால் கூகுள் ஐக்கானை கிளிக் பண்ணவே நம்ம டேரெக்டாக கூகுள் போய்க்கலாம். இதை வேணாம், அந்த கான்டாக்ட்லாம் நம்மளுக்கு வேணாம், அந்த கூகுள் வேணாம்னா அதை ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணி அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஆப் வேணாலும் உங்களால் இதிலேயே ரிமூவ் பண்ணிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் இந்த 2 ஆப் பற்றி. இந்த 2 ஆப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம இதுக்கு எடுத்து போட போகிற ஒரு வீடியோ உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ கைஸ்.